வேதத்தில் எங்கேயும் இந்த லெந்து என்ற வார்த்தை பதிவு செய்யப்படவில்லை. சிலுவையின் மரணத்திற்கு செல்லுகின்ற இந்த நாட்களை தான் துக்க நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். ஒலிவ மலை இலையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை காய வைத்து அதை ஒரு ஆண்டுக்கு முன்பதாகவே அதை பதப்படுத்தி அதை நெருப்பிலே சுட்டெரித்து அந்த சாம்பலை தான் அவங்க எடுத்து திருநீராக பூசுவார்கள். கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாம் மீண்டும் மீண்டுமாக சாக அடிக்கக்கூடாது. இந்த புழுதியை போட்டுன்னு நான் இன்னும் 40 நாள் புழுதியை உட்காந்துன்னு என் துயரத்தை நான் கதறுவதற்காக இந்த நாட்கள் இல்லை. வேதத்திலே சொல்லப்படாத நிகழ்வு என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இதை முழுமையாக கண்டித்தார். பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்றார். இந்த 40 நாளை நான் கடைபிடிச்சதுனால எனக்கு விண்ணுலகம் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு பாவமே செய்யாதவர். மரத்தில் பார்த்தீங்கன்னா தலைகள் தொங்கிடும், ஆனால் இவர் தலையை சாய்த்தார். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் சாகரிச்சு வருஷம் இயேசு துக்க நாள் 40 நாள் துக்க நாள், வருடத்துக்கு 40 நாள் துக்க நாளை கொண்டாடுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. கடவுள் ஒவ்வொரு நாளிலும் நம்மை அற்புதமாக போஷிக்கிறார், அற்புதமாக வழிநடத்துகிறார். டிபிடி டிவோஷனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவானது கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற லென்ட் சீசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மக்கள் ஏன் இதை துயரக்காலம்னு சொல்கிறாங்க, இப்படி பல தகவலுக்கு நமக்கு பதில் கொடுக்கறதுக்காக பாஸ்டர் பிரவீன் அவர்கள் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாஸ்டர், அண்ட் லென்ட் நாட்கள்னா என்ன பாஸ்டர்? ஏன்னா மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க துயர நாட்கள்னு சொல்லிட்டு. ஸோ லென்ட்ன்றது என்னது? சரியான கேள்வி நீங்கள் இன்றைக்கி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஒரு அநேகருக்கு இந்த கேள்வி ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. லெந்து நாட்கள் அப்படின்னா வேதாகமத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நாளாக இருக்குது. ஆனால் இந்த லெந்து நாட்கள் பார்க்கும்போது இது ஒரு ஜெர்மனிய மொழியிலேருந்து இந்த மொழியிலேருந்து இந்த லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சீசன் ஆஃப் அவங்க ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அந்த சீசனில் அவங்க 40 நாட்களாக அவங்க அனுசரிக்கிறனால தான் இந்த லெந்து என்று அவங்களுடைய ஜெர்மானிய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கருத்து. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த லெந்து நாட்களுக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த லெந்து என்ற ஒரு வார்த்தையை வேதாகமும் பதிவு செய்யப்படவே இல்லை. வேதத்தில் எங்கேயும் இந்த லெந்து என்ற வார்த்தை பதிவு செய்யப்படவில்லை. அதுக்கு மாறாக துக்க நாட்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய கிறிஸ்தவர்களும் இந்த நாட்களை அனுசரிக்கிறாங்க. ஏன் இந்த துக்க நாட்கள் அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்திற்கு செல்லுகின்ற இந்த நாட்களை தான் துக்க நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த துக்க நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் தவ காலங்களிலிருந்து இந்த 40 நாட்களை அவங்க அனுசரிக்கணும் அப்படின்னு திருச்சபைகள் பாரம்பரியமாக செய்கிற இந்த காரியம் தான் இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த லெந்து நாட்களை நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒரு இடத்துல மாத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புழுதியை அவர்கள் தன்னுடைய சரீரத்தில் போட்டுக்கினாங்க. ஆகவே இந்த புழுதியை அவங்க போட்டு தவம் இருந்தாங்க. ஐயோ, அவங்க சில காரியங்களை பார்க்கும்போது வேதாகமத்தில் கோரேசே உனக்கு ஐயோ, பெட்சாயே உனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்ட இடத்துல நீ சாம்பலிலே உட்கார்ந்து மன கசந்து அழுதாள் என்று வேதத்தில் கடவுள் சொல்லியிருப்பார். அவ்விதமாக ஆண்டவர் உரைத்த அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க, துக்க நாட்களாக அனுசரிக்கிறாங்க. ஏன்னா மனம் திரும்புதலுக்கான ஒரு காலகட்டமாக நிகழ்வாக இருக்க அப்படின்னாலே இந்த நாட்களை அவர்கள் லெந்து நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். இந்த ஆஷ் வெனஸ்டேன்னு சொல்லப்படுற அந்த ஆஷ் எங்கேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை பாரம்பரியமாக அவங்க கொண்டுட்டு வராங்க? இந்த சாம்பலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு மரணத்துக்கு முன்பதாகவே ஒரு நாட்கள் 40 நாட்கள் முன்பதாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒலிவ மலை இலையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை காய வைத்து அதை ஒரு ஆண்டுக்கு முன்பதாகவே அதை பதப்படுத்தி அதை நெருப்பிலே சுட்டெரித்து அந்த சாம்பலை தான் அவங்க எடுத்து திருநீராக பூசுவார்கள். ஆனால் இது கத்தோலிக்க மதத்தினர் செய்கின்ற ஒரு பாரம்பரியமான செயல்தான் தவிர புரோட்டஸ்டன்ட் சபைகள் இதை அனுசரிப்பது கிடையாது. இது ஏனென்றால் திருநீரினாலே எந்த விதமான நன்மைகள் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் போதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாலே இதை பரிசுத்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஏனென்றால் வேதம் மட்டுமே என்று தெளிவாக போதிக்கக்கூடிய 5 சோலோஸ் சொல்கிறாங்க. அந்த 5 சோலோஸில் நாம் பார்க்கும்போது வேதம் மட்டுமே, ஏனென்றால் ஸ்கிரிப்சர் அலோன், வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை நாம் செய்வோமானால்
அது ஒரு தவறான வழிநடத்துறதுக்கு கொண்டு போகும். ஆகவே இந்த 5 கோட்பாடுகளை நம்ம பார்க்கும்போது இந்த வேதம் மட்டுமே ஆழமானது. ஏனென்றால் பரிசுத்த வேதம் மாத்திரமே கடவுள் நமக்கு அருளப்பட்ட வேதம். இந்த வேத வார்த்தைக்கு இருக்கிற அந்த சாராம்சத்தை நம்ம புரிந்துக்கணும். வேதத்தில் சொல்லப்படாத காரியத்தை நம்ம திணிப்பது நல்லதல்ல. ஆகவே இந்த நாட்களிலே பல பாரம்பரிய சபைகள் இதை திருநீரை அவர்கள் பூசுவது கிடையாது. ஸோ எங்கேருந்து இது இந்த கல்ச்சரை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கத்தோலிக்க மதத்தின் பாரம்பரிய செயல்கள் இது. நம்முடைய இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா 1517ஆம் வருஷம் இந்த பாரம்பரியத்தை வேதத்திலே சொல்லப்படாத நிகழ்வு என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இதை முழுமையாக கண்டித்தார். ரோம திருச்சபை கண்டித்து இது வேதத்தில் முழுக்க போடப்படாத ஒரு வார்த்தை, கிரியையினாலே மனிதன் பரிசுத்தமாக்க முடியாது, கிரியையினாலே மனிதன் என்ன செய்ய முடியாது, நீதிமானாக மாற்ற முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டது போல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ரோமர் 1:17 என்ற வசனத்தின்படி மார்ட்டின் லூத்தர் அவருக்கு ஆவியானவர் அன்று உணர்த்தப்பட்ட அந்த வார்த்தையின்படி தான் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வேதத்தை விசுவாசித்து அந்த வேதத்தின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கிரியைகளை தூக்கி எறிந்து விட்டன் பார்க் சபையில் 95 கோட்பாடுகள், அந்த ரோம திருச்சபையில் பல மத குருக்கள் மத்தியிலே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய தீசிஸ் தவறு, நீங்கள் செய்கிற அந்த போதனைகள் நற்கருணைகள் எல்லாமே தவறு, வேதம் மட்டுமே ஆழமானது, அது உண்மையானது என்பதை புரிந்து கொண்டு அன்று அவர் அதற்காக முழக்கமிட்டார். கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாம் மீண்டுமாக சாக அடிக்கக்கூடாது. அவர் மரித்தார், அதுக்காக நான் துக்கப்பட்டு கொண்டு இருப்பேன், என்னோடய வாழ்க்கையில் நான் இன்னும் துயரத்தோடவே இருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். திரும்ப சொல்கிறேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் சொல்கிறாரு. நாம் ஏன் துயரத்தோடு இருக்கணும், முகத்தை துயரத்தில் எங்கேயோ ஒரு இடுகாட்டில் வச்சுருக்கிற மாதிரி அப்படியே நம்ம துயரத்தை வச்சுருக்கணும்? இந்த துயரத்துக்கான பதில் எதுவுமே இல்லை. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியை தான் கடவுள் கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆக துயரத்திலிருந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியை தர வந்திருக்கிறார். இந்த புழுதியை போட்டு நான் இன்னும் 40 நாள் புழுதியிலே உட்கார்ந்துன்னு என் துயரத்தை நான் கதறுவதற்காக இந்த நாட்கள் இல்லை. உண்மையாகவே வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள், கடவுள் எதை சொல்லியிருக்கிறாரோ, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லியிருக்கிறதோ நம்ம அதை அனுசரிப்பது சரியானது. இப்போ இந்த தவக்காலத்தை பற்றி மக்களோட கருத்து என்ன பாஸ்டர்? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவக்காலத்தில் 40 நாள் நான் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் 40 நாள் அளவும் ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்று நான் உபவாசம் இருந்து, அல்லது நான் என்னை நானே சரீரத்தை ஒடுக்கி சாப்பிடாம, அல்லது பூ வைக்காமல், அல்லது நான் உணவுகளை சாப்பிடாமல், அசைவ உணவுகளை சாப்பிடாமல் அப்படியே இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 40 நாளை நான் கடைப்பிடிச்சதுனால எனக்கு விண்ணுலகம் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 40 நாளுக்கு பிற்பாடு அந்த மக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க? 40 நாள் ஒரு மக்கள் எதுவுமே செய்யாமல் துயரத்தோடு இருந்த மக்கள் பிற்பாடு அந்த 40 நாள் பிற்பாடு அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் கோபம் அதிகமாகும். மீண்டும் அவங்களுக்குள்ளே என்ன ஆகும், அவங்க சாப்பிடாத உணவு மேலே அதிகமான ஆர்வம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அந்த 40 நாளில் ஒன்றுமே சாப்பிடாதுன்னா வெறிச்சோடி இருக்கும். இந்த 40 நாள் பிற்பாடு நீங்கள் போய் பாருங்கள், மார்க்கெட் ஃபுல்லாக அலைமோதம் கூட்டம். ஐயோ, இறைச்சி கடையில் போனால் அலைமோதம், மீன் மார்க்கெட்டில் போனால் அலைமோதம். இப்போ கூட்டங்கள் எதை சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ 40 நாளில் நீ சாப்பிடாம எதை சாதித்தாய்? உணவை திருப்திப்படுத்துகிற உணவை நீ இன்னும் போய் அதிகமாக தான் 40 நாள் பிற்பாடு சாப்பிட்றீங்களே. அதனால் எந்த ஒரு புண்ணியமும் செயலும் கிடையாது. இந்த நாட்களில் மக்கள் நினைக்கிறது என்னென்னா, நான் தன்னை ஒடுக்கி அப்படி நான் இருப்பேனால் நான் விண்ணுலகத்துக்கு போவேன்னு நினைக்கிறாங்க. அது முழுக்க வேதத்தில் சொல்லப்படாத ஒரு உண்மைகள். இந்த 40 நாள் எனக்கு ஒருவேளை பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிள்ளை என்ன இருக்கும், துக்கத்தோடு இருக்குமா? அப்போ அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது துக்கத்தின் பேர் வைக்கலாமா? வேதத்தில் சொல்லப்பட்டது இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, இனி இந்த பிள்ளையினால் எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி நான் துக்கத்தோடு அந்த பிள்ளைக்கு பேர் வச்சேன்னா எப்படி இருக்கும்? இந்த துக்க நாட்கள் ஒரு சரியான தீர்வு அல்ல. இந்த துக்க நாட்களுக்கு நம்ம ஒரு மாற்று சிந்தையை மக்கள் மனதில்
பதிய வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 40 நாள் சாப்பிடாம தான் இருக்கிறாங்களே தவிர 40 நாளில் என்றைக்காவது இந்த முழு வேதத்தை படிச்சிருக்கிறாங்களா? இதில் சொல்லப்பட்டிருக்க 66 புத்தகங்கள் உண்டு. 66 புத்தகங்களை 40 நாளில் யாராவது படித்து முடிச்சிருக்காங்களா? நான் திருப்திப்படுத்திட்டேன். இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து சோதனையை 40 நாள் வெற்றி கொண்டார். அந்த 40 நாள் அடிப்படையில் தான் இவங்க அதை அனுசரிக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பயணத்தை துவங்கும் போது 40 நாட்கள் அவர் என்ன பண்ணுறாரு, பசியோடு இருந்தார். அப்போ பசியோடு இருந்தபோது பிசாசானவன் ஒரு கல்லை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். இதை நீ அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிசாசை பார்த்து மனுஷன் 40 அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கண்களின் இச்சையை கொடுக்குறான். இந்த எருசலேம் தேவாலயத்தில், மிகப்பெரிய தேவாலயத்தில் உப்பரைக்களை கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி, இந்த சர்வத்தையும் பார், இங்கேருந்து நீ கீழே விழுந்தால் உன்னோட தூதர்கள் உன்னை தூக்கி கொண்டு சுமப்பார்கள் அப்படின்னு பிசாசானவன் ஒரு சோதனை கொடுக்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தையை பிசாசானவன் திரித்து பேசுகிறான், உன்னுடைய தூதர்கள் கைகளை ஏந்தி கொண்டு செல்வார்களே என்று. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த பிசாசுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறார். பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்றார், துரத்துகிறார். அடுத்தது மீண்டுமாக ஒரு வாழ்வின் இச்சையை கொடுக்கிறான். என்னுடைய சாஷ்டாங்கமாக என்னுடைய பாதத்தில் விழுந்தால் இவை எல்லாவற்றையும் தருகிறேன் உனக்கு என்று. ஆண்டவர் இந்த சோதனைகளை எல்லாத்தையும் ஜெயித்தார். முழுமையாகவே அவர்கள் இந்த வாழ்விலே தன்னை அர்ப்பணித்து, கடவுள் யார், நான் யார், அதுதான் மெய் அறிவுன்னு சொல்லுவோம். இந்த விஸ்டம், ஞானம், அந்த ஞானத்தை கடவுள் தான் தரணும். அப்போ கடவுள் ஒரு மனிதனை என்ன பண்ணுறாரு, அந்த மெய் அறிவுக்குள்ளாக நடத்தும் போது தான் கடவுளை பற்றி சரியான புரிதலை அவன் புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தின் வசனத்தை அவன் தியானிக்க முடியும். சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை அவன் தியானித்து முழுமையாக வெற்றி சிறந்து கடவுளுடைய வார்த்தையில அவன் வளர முடியும். இதுதான் இந்த நாட்களை அனுசரிக்கிறார் மக்கள். இன்னொரு சந்தேகம் பாஸ்டர் என்னன்னா, இது 40 நாளா இல்லை 46 நாட்களா பாஸ்டர் இந்த லென்த் டேஸ்ன்றது? ஆமாம், இந்த 46 நாட்கள் தான் லெந்து நாட்களாக அனுசரிக்கிறார்கள். இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா துயர நாட்கள். மீதி 6 நாட்கள் சொல்கிறாங்க. இந்த 6 நாட்களில் ஓய்வு நாள் வந்துடுது. இந்த 6 நாட்கள் ஓய்வு நாட்களுக்காக 6 நாட்களை பிரித்து எடுத்துருக்காங்க. அன்றைக்கி வந்து மக்கள் என்ன சொல்லணும்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ரொம்ப, ஏன்னா கடவுள் அன்றைக்கி உயிர்த்தெழுந்த நாள், கடவுளை நம்ம ஓய்வு நாளில் அனுசரிக்கணும். சபையில் வந்து உட்காந்து நம்ம துக்கத்தோடு இருக்கக்கூடாது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த 6 நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரித்து வைத்து 40 நாளுக்கு மாத்திரமே துக்கத்தோடு அனுசரிப்பாங்க. இது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்கும்? ஆகவே நாட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசேஷமாக பாவிக்கக்கூடாது. இன்றைக்கு நான் செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை நான் செய்தால் இது வந்து சரியாக வராது, ஒருவேளை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதை செய்தால் நல்ல நாள் அப்படின்னு நம்ம நாட்களை பிரித்து பார்க்கக்கூடாது. கடவுள் ஒவ்வொரு நாளிலும் நம்மை அற்புதமாக போஷிக்கிறார், அற்புதமாக வழிநடத்துகிறார். கடவுளுடைய வழிநடத்துறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆகவே இந்த 6 நாட்களை மாத்திரம் நான் பிரித்து எடுத்து சந்தோஷமான நாள், மீதி 40 நாள் துயரமான நாள் என்று நம்ம பாகுபாடு செய்யக்கூடாது. முழுமையாக கடவுளுடைய நாட்கள், இந்த நாட்கள் நம்ம கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணித்து நம்ம வாழ்வது தான் நல்ல சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இந்த லென்த் நாட்களில் வந்துட்டு குழந்தை பிறப்புன்றது, அதுக்கப்புறம் திருமண நிகழ்வுன்றது எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்களா? இப்போது இந்த துயர நாட்களில் பார்த்திங்கன்னா திருச்சபையில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த விதமான நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. என்ன நல்ல காரியங்கள், தன்னுடைய நிச்சயதார்த்தமான காரியங்களும் சரி, அல்லது திருமண காரியங்களும் சரி, குடும்ப நிகழ்வுகளும் சரி, எந்த நாட்களையும் அவங்கள சிறப்பாக அனுசரிக்க மாட்டார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, பல வருஷங்களாக அந்த பிள்ளையே இல்லை அந்த குடும்பத்தில். அவங்க இதற்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, இதற்காக அவங்க காத்திருந்தாங்க. திடீர்னு இந்த 40 நாளுக்குள்ளே பிறந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயோ இந்த பிள்ளை ஏன் பிறந்தது அப்படின்னு சிந்திப்பார்களா? அல்லது கருவுறாத ஒரு பெண்மணி பல நாள் தவம் இருந்து ஆண்டவர்கிட்ட அவர் போராடி ஜெபத்தினாலே ஒரு கருவை அவன் தரிக்கும் போது அந்த குடும்பத்தில் சோகமாக தான் இருப்பாங்களா? மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்களா? அப்போ அந்த எப்படி மக்களுடைய சிந்தனைகள் வெளிப்படுது பாருங்கள். கடவுள் எல்லா நாளையும் அற்புதமான நாளை படைத்திருக்கிறார். அந்த தெளிவுக்குள்ளாக மக்கள் வர்றதில்லை. இது துயரமான நாட்கள், இது வந்து ஒரு கடுமையான நாட்கள், சோதனை நாட்கள் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். எல்லா நாட்களையும் நாம் பார்க்க வேண்டும். மக்கள் வந்து இந்த மாதிரி காரியங்களில் செய்யும்போது அவங்க இன்னும் குழப்பத்தின் அடிப்படையில் தான் மாறி போகிறாங்களே தவிர ஒரு கடவுளுடைய வெளிச்சத்தில் அவர்கள் வரமாட்டுறாங்க. இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்திருப்பார்களானால் அவர்கள் இன்னும் வளர்ச்சியில் அடைவார்கள். நான் ஒரு குழந்தைக்கு இன்னும் ஊட்டச்சத்து கொடுக்காம பாலே கொடுத்துருக்கோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? சரியான வளர்ச்சி வளராது. அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம தரணும். ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும், அதுக்கு தேவையான ஆகாரம் ஒரு தாய் என்ன செய்யணும்?
3 வயசில் ஒரு குழந்தைக்கு பாலே கொடுத்துட்டு 5 வயசு வரையும் பாலே கொடுத்துருந்தா அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஊட்டச்சத்து கிடைக்காது. அந்த குழந்தை மிகவும் பலவீனமாக தான் காணப்படும். அப்போ அந்த குழந்தைக்கு ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை ஒரு சபை தான் கொடுக்க முடியும். அப்போ இன்றைக்கு சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மக்கள் தெளிவாக அறியும் போது தான் இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே சத்தியத்தை மக்கள் புரிந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இறப்புன்றது எதை பேஸ் பண்ணி பாஸ்டர் நடந்துச்சு? ஒன்று நேச்சராவா இல்லை சூப்பர் நேச்சராவா? எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு? ஆமாம், இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு காரியம். இந்த கடவுளுடைய இறப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவ மக்கள் ஆகிய நம்ம அனுசரிக்கிற காரியம் என்னென்னா, இந்த 40 நாட்களில் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தான் இன்றைக்கு திருச்சபை அனுசரித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்துவின் மரணம் பார்ப்போம் என்றால், இது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் ஒரு இயற்கையாகவே மரணம் அடைந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் எப்பொழுதும் இயற்கையாகவே மரணம் அடையும். கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவருக்கு மரணம் இல்லை. அப்படிப்பட்டதும் கடவுள் உலக தோற்றத்துக்கு முன்பே திட்டமிட்டார். மனிதன் பாவம் செய்வான், அந்த பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். அந்த பரிகாரத்திற்காக கிறிஸ்து மரணம் அடைய வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்தார்கள். அப்போ இந்த தீர்மானித்த இந்த செயலை தான் குமாரனாகிய கடவுள், அப்போ இந்த சன் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குமாரனாகிய கடவுள் மனிதனுடைய பாவத்தை மீட்பதற்காக, மனிதனுடைய முழுமையான பாவத்தை நீக்குவதற்காக இறைவனே மனு உலகத்திலிருந்து இங்கு நமக்காக பூமியில் அவதரித்தார். இதை தான் இன்கார்னேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மனு அவதாரம். அப்போ அந்த மனு அவதாரம் ஏன் எடுத்தார்னா, மனிதனுடைய பாவத்தை மீட்பதற்காக கடவுள் இந்த உலகத்தில் ஏழ்மையாக பிறந்து அவர் வாழ்ந்து, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தவ காலத்துன்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி அவர் வாழ்ந்து ஊழியத்தை செய்யும் போது தான் அவருக்கு வருகிற சோதனைகள் பாடுகள் இதெல்லாம் அவர் அனுசரிக்கிறாரு. அதை தான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா தவக்காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மனு குலத்தை மீட்பதற்காக அவர் மரிக்க வேண்டும் என்பது திட்டம். ஆகவே அந்த திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை செய்து முடிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார். அப்போ அந்த வெற்றி சிறந்த கடவுள் மரணத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்த மரணம் கூட அநேகர் அவரை பிடிப்பாங்க. அப்போ பிடிக்கும்போது அவங்கள சீஷர்களை இருக்கும்போது இயேசுவை பிடிக்க வரும்போது அங்கே என்ன நடக்கும்னா, அந்த போர் வீரர்களுக்கு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் கேட்பார், நீங்கள் யாரை பார்த்து தேடுறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் த லார்ட், நான் தான் அந்த கடவுள். அப்போ சொல்கிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். யெகோவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த வெளிப்படும் போது மக்கள் எல்லாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கடவுளுடைய நாமத்தை கேட்ட உடனே பயந்து அவங்க விழுந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட இறைவனை அவங்க போய் பிடிக்கல, அவரே தன்னை ஒப்புவிக்கிறார் அவங்க கரங்களில். சிலுவையில் நீங்கள் பார்க்கும்போது கூட ஏலி ஏலி லாமா லபாக்தானி அப்படின்னு கதறுவார். நீங்கள் ஏன் அப்படி அவர் கதறினார் பார்த்தீங்கன்னா, ஏலி ஏலி லாமாக் சபாக்தானி என்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் ஏன் அங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே தன்னை அந்த பிதாவாகிய கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த பாவத்தின் நிமித்தமாக, இந்த பாவத்தை மனுக்குலத்தின் மீது நான் மறிக்க போகிறேன், இந்த பாவம் என் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு பாவமே செய்யாதவர், இயேசு பாவத்தை ஒருபோதும் விரும்புகிறார் அல்ல, தாமாகவே தன்னுடைய உயிரை விடுகிறார். அதனால தான் அவர் கடவுள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மரத்தில் பார்த்தீங்கன்னா தலைகள் தொங்கிடும், ஆனால் இவர் தலையை சாய்த்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனையே விட்டார். அப்போ இயேசு தலையை சாய்த்து அவராகவே தன் ஜீவனை ஒப்படைக்கிறார், பிதாவுடைய கரத்தில் தன் ஆவியை ஒப்படைக்கிறார். அப்போ ஒப்படைத்து மனுக்குலத்துக்காக அவர் மீட்பை அருள் செய்திருக்கிறார். கிறிஸ்து மரணத்துக்கு யார் தான் காரணம் பாஸ்டர்? கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணம் ஆண்டவரே தன்னை இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தபடினாலே முன் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்த அவருடைய திட்டத்தின்படி இந்த உலகத்திலே அவர் மரணிக்க வேண்டும் என்பது அவருடைய முழுமையான திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த திட்டத்தை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக, தீர்க்க தரிசனம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த முழுமையான அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக, பூர்ணமாக அதை செய்து முடிப்பதற்காக இயேசு தீர்க்க தரிசன நிறைவாற்றலாக இந்த உலகத்துக்கு அவர் மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, இயேசுவை மரித்து அடக்கம் செய்தார்கள்.
அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே மீண்டுமாக உயிர் பெற்றார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நம்ம சர்ச்சில் வந்துட்டு பாவம் புண்ணியம்ன்றது நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்றீங்க. அப்போ அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது அநேக மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பாவத்தை செய்து 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 என்ன பண்ணுறோன்னா, கடவுளுடைய கோபாக்கனை தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோம். ஒருவன் பாவம் செய்வனானால் அந்த பாவத்திற்காக மனம் திரும்பணும். நான் தொடர்ந்து 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 பாவம் செய்ப்பேன்னா எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை நம்ம என்னுடைய மகனை எடுத்துங்க, என் மகன் தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்போம், அவனை நம்ம ஏதாவது ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஆகவே நம்முடைய முழுமையான பாவத்தை மனுக்குலத்தின் கடவுள் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டிய எல்லா விதமான பாவத்தையும் கடவுள் தீர்மானித்து மன்னித்து இருக்கிறார். ஆகவே கடவுள் நம்மை மன்னித்து நீதிமானாகி நல்லவனாக மாற்றி இருக்கிறார். இதற்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணார்? பிதாவாகிய கடவுளோடு பரிந்து பேசுகிறார். நம்ம பாவம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் பிதாவாகிய கடவுளோடு கிறிஸ்து பரிந்து பேசுவார். ஆண்டவரே, இந்த மகனுக்காக நான் பாவம் மறிச்சிருக்கிறேனே, இந்த மகன் செய்கிற அந்த பாவத்தை நீங்கள் மன்னியும் சொல்லி ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். அப்போ பரிந்து பேசுகிற கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம அதை கிரெடிட்டாக வாங்கிக்கிறோம். கடவுள் எப்போவுமே நமக்காக பரிந்து பேசுகிறாரு, என் பாவம்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை துயரத்தை நம்ம கடைப்பிடிக்கிற இந்த நாட்கள் 40 நாள் நம்ம துயரத்தை கடைப்பிடிக்கிறோம்ல, என்றைக்காவது இந்த பாவத்தை நம்ம என்னைக்காவது இந்த மோசம் போக்குற இந்த பாவத்தை நம்ம மிதித்து போடணும். இது அருவருக்கத்தக்கதான பாவம் என்பதை நான் வெறுத்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நம்ம யாருமே பூர்ணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாருமே பாவ இயல்போடு இருக்கிறோம், பாவ சிந்தையோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இயல்பையும் இந்த சிந்தனையும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்குது. அப்படின்னாலே இதில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு மேய்ச்சலான இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாக்கடை நிறைந்த இடத்துல விட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி அந்த சாக்கடையில் விழுந்தாலும் துள்ளி எழுந்து ஓடிடும். ஏன்னா அந்த சாக்கடையில் அந்த ஆட்டுக்குட்டி வாழாது, அதுக்கு அது பிடிக்காது அந்த துர்வாடையை. அப்போ அது எப்படி தன்னை மேற்கொண்டு ஓடுகிறதோ அவ்விதமாக நம்ம பாவத்தை மேற்கொண்டு ஓட வேண்டும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு எப்படியாவது அதை போயிட்டு தன்னுடைய உடலை அசைத்து எப்படியாவது அதை வெளியேற்றி அந்த நாற்றத்துலேருந்து வெளியே வந்துடும். இதை ஒரு பன்றிக்குட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடுங்க, அந்த பன்றிக்குட்டி அழகாக உளுந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அது நாற்றத்திலே பறந்தது. ஆகவே அந்த வாடை அதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம நாற்றத்தில் வாழ்ந்து மடிவதுக்காக ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தனர். நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை இந்த உலகத்துக்கு நாம் பிரதிபலிக்கிற சாட்சிகளாக இருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கார். நீங்களே எனக்கு சாட்சிகள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே எனக்கு இந்த உலகத்தின் உப்பாகவும் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அங்கே நம்ம உப்பாகவும் வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஆகவே நான் பாவம் செய்து இருப்பேனால் ஆண்டோடைய கோபாக்கனை தான் நம்ம மேலே விழும். பிதாவே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திற்காக ஏங்கி தான் ஜெபம் பண்ணுறோமே தவிர, நான் அந்த பாவம் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்புக்காக கதறுவது அவசியம் இல்லை. நம்ம மன்னிப்புக்காக கதறக்கூடாது. இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ள பலத்தை தாங்க, இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க, நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட அந்த உதவியை தான் கேட்குறோம். ஸோ இப்போது கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது பாஸ்டர், ஏன் சண்டேன்றதை செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் போகிறதா இருக்கட்டும், ஏன் சண்டேவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய நாள். இந்த ஓய்வு நாளை கடவுள் கடைப்பிடிக்க சொல்லியிருக்காரு. இந்த ஓய்வு நாளை வாரத்தில் 6 நாட்கள் நம்முடைய சுயத்திற்காக நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் நம்ம கடவுள் இந்த படைப்பில் 7 நாட்கள் கடவுள் செய்திருக்கிறார். இந்த 7 நாட்களில் 6 நாட்கள் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம செலவிடுறோம். ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்காக ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் உயிர் தெழுந்த நாள், அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். ஆகவே அந்த உயிர் தெழுதல் நாளிலே நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டும். அது கட்டளை, கடவுளே சொல்லியிருக்காரு. இது கமெண்ட், இதை நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும். நான் ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு கட்டாயமாக போக வேண்டும். இது கடவுளுடைய கட்டளை. ஏன்னா 613 கட்டளைகள் வேதத்தில் இருக்குது. அந்த 613 கட்டளையை நம்மளால் பூர்ணமாக நிறைவேற்றவே முடியாது. நீங்கள் 10 கட்டளையை பார்த்திங்கனாலும் அதில் ஓய்வு நாளை அனுசரிப்பாக என்று வேதம் சொல்லியிருக்குது. அப்போ அந்த ஓய்வு நாளை அனுசரிப்பது தேவனுக்கு
உண்மையான ஒரு நாள். அதை நம்ம அனுசரிங்க. ஏன் ஓய்வு நாள்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். பாஸ்டர், ஃபைனலாக இந்த துக்க நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த லெந்து நாள் என்று நீங்கள் எதையோ செய்து உங்களுடைய சடங்காச்சாரங்களை நீங்கள் மீண்டுமாக பழைய பாரம்பரியத்திலேருந்து வந்து இருக்கிறோம். நிறைய நம்ம அநேக மக்கள் பல மதத்திலிருந்து வந்தபடினாலே இன்னும் நம் பாரம்பரியத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம்னால் நம்ம ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். நான் உண்மையாகவே கிறிஸ்தவனா என்பது எனக்குள்ளான ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் சாகரிச்சு வருஷம் 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 இயேசு துக்க நாள், 40 நாள் துக்க நாள், வருடத்துக்கு 40 நாள் துக்க நாளை கொண்டாடுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். அப்போ மகிழ்ச்சி தான் கிறிஸ்தவத்தின் மாபெரும் சாரம்சம். அப்போ கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து மாத்திரமே ஆராதிக்கக்கூடியவர். அப்போ அந்த ஆண்டவரை நம்ம கட்டாயமாக ஆராதிக்கணும். அதனால் நீங்கள் இந்த துயர நாட்களை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கலங்கி போகாதபடி உங்களுடைய இந்த துயர நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா காரியத்தை விட்டுட்டு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரியாக புரிஞ்சுங்க. இயேசு யார், அவர் எனக்காக என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கைக்காக அவர் என்ன காரியங்களை செய்து வைத்திருக்கிறார், திட்டங்களை செய்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் வழங்கி ஆண்டவரே நீங்கள் தேடுங்க. வேதம் சொல்கிறது தேடும்போது தான் கண்டடைவீர்கள். அப்போ நம்ம தேடுதல் மிக மிக அவசியம். இந்த வேதாகமும் நம்முடைய கரத்தில் வருவதற்கு பல மனிதர்கள் தன்னுடைய உயிரையே தியாகமாக தந்திருக்கிறாங்க. இந்த வேதத்தை நம்மால் தொடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட வேதத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்காரு. பல மொழியில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய லாங்குவேஜ் தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு கரத்தில் தந்திருக்காரு. இதை வீணாக நம்ம அப்படியே வாங்கி ஒரு பொக்கிஷமாக வைத்து கொள்வதை பார்க்கலாம். இதை நாம் ஆராய்ந்து பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்டது பெரையா மக்கள் என்ற ஒரு சபை இருந்தது பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும்போது. அந்த பெரையா மக்கள் இந்த வேதத்தை தினந்தோறும் வாசித்தார்கள். தினந்தோறும் இந்த வேதத்தின் வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவங்க நற்குணசாலிகளாக மாறினார்கள். அவ்விதமாக இந்த வேதத்தை நம்ம வாசித்து நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு நம்ம இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும். உலக மக்களை நாம் ஒருவரையும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகளாக நேசிக்கும் போது நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். அதுதான் கிறிஸ்துவின் ஒரு பிரதான நோக்கம். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இந்த அன்பை இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்றி மெய்யான ஒரு விடுதலை பெற்று இயேசுவே ஆண்டவர் என்பதை உலக மக்களுக்கு நாம் பறைசாற்றுவோம். நன்றி. இவ்வளோ நேரம் லென்ட் நாட்களை பற்றி துக்க நாள்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நல்ல கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு பாஸ்டர் பிரவீன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பாஸ்டர். தேங்க்யூ.